தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேகமாக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இந்த தரைக்காற்றை கடல் காற்று இழுத்து வருகிறது. இதன் காரணமாக நாகையில் அதீத கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாகை மாவட்டம் நாகூரில் அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில், அதாவது குறிப்பாக வள்ளியம்மன் நகர், சில்லடி தர்கா, தும்பைப்பூ மடத்தெரு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீருடன் இந்த பாதாள சாக்கடை நீரும் நிரம்பி வழிகிறது. குறிப்பாக அந்த நாகூரில் இருக்கிற வண்ணான்குளம் என்பது ஒரு 6 ஏக்கர் இருக்கும். அந்த 6 ஏக்கர்லும் மழைநீர் கொட்டி இப்போ அந்த குளம் முழுவதும் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியும் இந்த பார்த்திங்கன்னா இந்த தும்பைப்பூ மடத்தெரு வழியாகத்தான் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த பகுதியில் கூலி விவசாய தொழிலாளர்கள் தான் இந்த குடியிருப்புகளில் வசித்து வர்றாங்க. இந்த வீடுகளில் தொடர்ந்து இந்த பாதாள சாக்கடையெல்லாம் நிரம்பி இந்த வண்ணான்குள அந்த வெள்ள நீரும் வீடுகளில் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் இந்த பகுதி மக்கள் தவிர்க்கிறார்கள். மேலும் அவர்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு ஆளாகிறாங்கன்னு அவங்கள்ட்டே நம்ம கேட்போம். இந்த பகுதியில் எவ்வளோ நாளமாக மழை பெய்யுது, என்ன மாதிரியான இன்னலுக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்க? மழை எப்போ பார்த்தாலும் பெய்யும் சார், இந்த மாதிரி பெய்யும். ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே நாங்கள் மழையில் பாதிச்சிருக்கிறோம். வெளியில் போகவே முடியல. நாங்கள் எல்லாரும் அன்றாடம் கூலி வேலை செய்து வேலை பார்க்குறோம். நாங்கள் வெளியில் கிளம்புனா தான் எங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு. எங்களுக்கு இந்த தண்ணி பாதாள சாக்கடை தண்ணியும் மழைநீர் தண்ணியும் சேர்ந்து வீடு உள்ற பூந்து எங்களுக்கு நாங்கள் நிற்க முடியல. எங்களால் படுக்க உட்கார கூட இடம் கிடையாது. எங்களுக்கு இந்த அடிப்படை வசதியை எங்களுக்கு இந்த காவாய் நீரை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் நல்ல முறையில் எங்களுக்கு இந்த காவாய் நீரை அமைச்சு கொடுக்கணும்.